இந்த மாரி ஃபிஷ் டேங்க்ல வந்து கீழ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி நெறைய டஸ்ட்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இதில கேட்டிருந்தாங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோல. ஸோ இத ரிமூவ் பண்றதுங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ ரொம்ப சிம்பிளான ஒரு ஐட்டம் வந்து நமக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். அது என்னன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாரி ஒரு இது வந்து நமக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். இத பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி சக் பண்ணி எடுக்கிற மாரி பெருசா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், டைரக்ட்டா இந்த மாரி டேங்க்ல அப்படி விட்டுட்டு இந்த மாதிரி பபுள் கிரியேட் பண்ணி அதுக்கு ஆக்சிஜன் கொடுக்குறதும் பண்ணலாம். அதே சமயத்தில் நீங்கள் வெளியிலேயே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சக் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து அப்படியே கீழே விட்டுறலாம். இப்போ நீங்கள் இந்த எட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அழுக்கு இருக்கும், அதெல்லாம் எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள். வாட்டர் அப்படியே கீழே விட்டுறலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் செக் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து குட்டிலாம் இருக்கான்றதை முதல்ல வந்து நல்லா தரவை செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை குட்டி இருந்தால் சம்டைம்ஸ் வந்து அதையும் வந்து நம்ம அந்த சக்கரை வந்து எடுத்து உறிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு குட்டியும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ இதில் குட்டி இருக்குது, பட் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. அது குட்டி இருக்கிறதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்படி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படி கம்மியாக இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து ஓவராலாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் கூட போதும். ஸோ டெய்லிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பெஸ்ட் என்னன்னாக்கா இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.